வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பேசப் போற தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உன் மனச நீ ஆளு, இல்லைன்னா அது உன்னை ஆளும். இத பத்தி சும்மா தத்துவம் பேசாம, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தோட சேர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு அண்ணன் இருந்தார். பேரு வேலன்னு பேரு. பார்க்க ரொம்ப நல்லா இருப்பாரு. நல்லா படிப்பாரு. எல்லாத்துலயும் திறமைசாலி. ஆனா அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு சூதாட்டத்துல பயங்கர ஆர்வம். முதல்ல சும்மா விளையாட்டா ஆரம்பிச்சது போக போக அவருக்கு ஒரு வெறியாவே மாறிடுச்சு. அவரோட மனசு எப்பவும் ஒரு தடவை இன்னொரு விளையாண்டு பாரு, ஜெயிச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். படிப்புல இருந்த கவனம் போயிடுச்சு. வீட்டில் திட்டு வாங்குறாருன்னு தெரிஞ்சும் அவர் அதை நிறுத்தவே இல்லை. நண்பர்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. அவரோட மனசு அந்த சூதாட்டம்ங்கிற மாயைக்குள்ள அவரை இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் அது பிடுங்கிடுச்சு. அப்பவும் அவர் திருந்தலை. கடன் வாங்க ஆரம்பிச்சாரு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி சூதாடினார். அவரோட மனசு அப்பவும் விடலை. இந்த தடவை ஜெயிச்சுட்டா எல்லா கடனையும் அடைச்சிடலாம்னு பொய்யான நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. நாட்கள் போக போக அவருக்கு பெரிய கடன்காரராக ஆயிட்டார். வீட்டில் பயங்கர பிரச்சனை. அவங்க அப்பா அம்மா நொந்து போயிட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒரு காலத்தில் எல்லாரும் மதித்த வேலன் இன்னைக்கு ஒருத்தரும் மதிக்காத நிலைமைக்கு வந்துட்டார். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் அவரோட மனசை ஆள தவறிட்டார். அந்த சூதாட்ட ஆசைங்கிற அரக்கன் அவரை முழுசாக ஆட்கொண்டுட்டான். ஒரு நாள் அவரோட கடன் தொல்லை தாங்க முடியாமல் ரொம்ப மோசமான ஒரு முடிவெடுக்க போனார். நல்ல வேலை, சரியான நேரத்தில் அவரோட ஒரு நல்ல நண்பர் வந்து அவரை தடுத்துட்டார். அன்னைக்கு அவர் உடஞ்சி போய் அழுதார். நான் என் மனசு சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தேன், இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு புலம்பிட்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு உரைப்பு வந்துச்சு. இனிமே நான் மனசு சொல்கிறபடி நான் ஆட மாட்டேன், நான் தான் என் மனசை ஆளணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டார். கடன் அடைக்கிறது, மறுபடியும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுன்னு ரொம்ப போராடினார். ஆனால் இந்த தடவை அவர் உறுதியாக இருந்தார். அவரோட மனசு பழையபடி சூதாட தூண்டினாலும் அவர் அதுக்கு இடம் கொடுக்கல. வருஷங்கள் பல கழிஞ்சது. இன்னைக்கு வேலன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கார். ஒரு சின்ன தொழிலை ஆரம்பித்து நல்லா முன்னேறி வந்துட்டார். கல்யாணமாகி குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கார். அப்பப்போ பழைய விஷயங்களை நினச்சி வருத்தப்படுவார். ஆனால் அந்த தப்பில் இருந்து ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம மனசை ஒரு காட்டு குதிரை மாதிரி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நாம தான் அதை அடக்கி ஆளணும், இல்லைன்னா அது நம்மளை எங்கேயோ கொண்டு போய் தள்ளிடும். நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆக மக்களை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனசை நீங்கள் ஆளணுமா, இல்லை அது உங்களை ஆளணுமான்னு? உங்கள் மனசை நீங்கள் ஆளுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஜெயிங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.